அன்புக்குரிய சகோதரர்களே, சக்கராத்தை அழகாக்கி வைக்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அலா சக்கராத்தில் மௌத், அழகான மௌத்தை நசீபாக்குவாயாக, சக்கராத்தை லேசாக்கி வைப்பாயாக. மௌத்து நடக்க வரும், ஆனா 3 விஷயம் தெரியாது. 3 விஷயம் யாருக்கும் தெரியாது. மௌத்து வரும் என்பது நிச்சயம், ஆனா மௌத்தை பத்தி 3 விஷயத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். எங்க மௌத்து வரும்? எங்க மௌத்து வரும்? ஹஜ்ஜுக்கு போன மக்கள் யாரும் அங்க மௌத்தாக போகல. அவங்கள வழி அனுப்பி வச்சவங்க எல்லாரும் கையில சாமான் துண்டு கொடுத்து அனுப்பினாங்க. எனக்கு தொப்பி, எனக்கு அத்தர், எனக்கு டாய்ஸ், அப்பா ஹஜ்ஜுக்கு போய்த்திருக்கிறார், எனக்கு விளையாட்டு சாமான், எனக்கு ஒரு பொம்மை என்று சொல்லி எல்லாரும் துண்டு கொடுத்து அனுப்பினாங்க. ஆனா அவங்க போனது ஹஜ்ஜுக்கல்ல, அவங்க போனது ஹஜ்ஜ முடிச்சு மௌத்தாக போனாங்க. அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா பயணமும் உலகத்துடைய பயணம் மட்டுமல்ல, சில கட்டங்கள்ல மௌத்தாகுவதற்கும் போவீங்க. உங்களோட பயணத்தினுடைய நோக்கம் மௌத்தாக இருக்கேன், உங்களுக்கு தெரியாம இருக்கும். மௌத்து எங்க வரும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. மௌத்து எப்படி வரும் தெரியாது. தூபா, சுபசோபனம் உண்டாகட்டும் யாருக்கு? யாருடைய மௌத்து அல்லாஹ் விரும்பிய நிலையில வந்து விட்டதோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சுஜூதுல மௌத்து, குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்து, ஹலாலான சம்பாத்தியம் செஞ்சு கொண்டு ஒருத்தர் மௌத்தாகிறாரு. நீங்க தொழில் செய்றீங்க, ஞாபகம், இது மார்க்கம், இது ஹதீஸ். நீங்க தொழில் செய்ய வந்திருக்கிறீங்க, நீங்க யாவா தொழில் ஹலாலான வருமானம் தேடி வந்திருக்கிறீங்க. இந்த நிலையில உங்களுக்கு மௌத்து வந்தா நீங்க ஷஹீத், யா வச்சுக்கோங்க. ஹலாலான உணவை தேடி வந்த நிலையில மௌத்து வந்தா ஷஹாதத்து. யுத்தத்துக்கு போற மக்களை விடவும் ஹலாலான உணவை தேடி போற மக்களை குர்ஆன் முதன்மைப்படுத்தி இருக்கிறது. சூரத்து முஸம்மில்ல وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. குர்ஆன் முதன்மைப்படுத்தி இருக்கிறது. ஹலாலான உணவை தேடி போன நிலையில மௌத்து வந்தா ஷஹாதத்து. நல்ல மௌத் அல்லாஹ்ட்ட கேளுங்க, நிச்சயமாக மௌத்தாகுவோம். ஆனா எங்க மௌத்து வரும் தெரியாது, எப்படி மௌத்து வரும் தெரியாது. வேற என்ன? எப்ப மௌத்து வரும், எப்படி மௌத்து வரும், எங்க மௌத்து வரும் தெரியாது. நான் என் வாழ்க்கையில் ஒரு ஜனாதா தொழுவிச்சிருக்கிறேன். ஒரு ரமலான்ல 1:30 மணிக்கு மாளிகாவத்த மையவாடி கிரவுண்ட் ஒரு ஜனாதா தொழுவிச்சு. ஜனாதால பங்கெடுத்த தொழுவிக்கல்ல, நான் முதல் சஃபில் இருந்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. ஜனாசாவுடைய முன் சஃப்ல 3 பேர் நிற்கிறாங்க போலினுக்கு. ஜனாசாவுடைய வாப்பா, 2வது ஜனாசாவுடைய வாப்பட வாப்பா, 3வது ஜனாசாவுடைய வாப்பட வாப்பட வாப்பா. பூட்டன் பாட்டன் வாப்பா மையத்து. பிறக்கிறதுக்குத்தான் தர்த்தீப் இருக்குது, போறதுக்கு தர்த்தீப் இல்லை. வாரத்துக்குத்தான் வாப்பக்கு பிறகு மகன், ஆனா வாப்பக்கு பிறகுதான் மகன் மௌத்தாகணும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு பிற்கால வாழ்க்கையை படிங்க, எப்படி ஒரு குடும்ப தலைவனாக. நான் கேட்கிறேன் கேள்வி, புகாரி ஷரீஃப்ல கூடிய ஹதீஸ் இது. நான் யாரையும் குறை சொல்ற நோக்கத்தில் சொல்லல, தயவு செஞ்சு சொல்றேன், சமூகத்தில் ஒற்றுமை காட்டி சொல்றேன். எந்த ஒரு கிதாபையும் நாங்க பெறற்றது இல்லை வாழ்க்கைக்காக வேண்டி. எங்களுடைய லைஃப்ல கிதாபுகள் பெறற்றல் எதுக்காக வேண்டி சொல்லுங்களேன்? வாழ்க்கைக்காக வேண்டி பெறற்ற இல்லை, இன்னும் ஒருத்தருக்கு பதில் சொல்லத்தான் பெறற்றது. புகாரிய இதுவரைக்கும் நாங்க பெறட்ட இல்லை வாழ்றதுக்காக வேண்டி. திருமிதிய இதுவரைக்கும் நாங்க பெறட்ட இல்லை வாழ்றதுக்காக வேண்டி. ஒரு மையத்தூட்ல சண்டை வந்தா அதுக்கு பதில் சொல்ல புகாரிய பெறட்டிப்போம். நாங்க எல்லாரும் செஞ்ச மிஸ்டேக் இது. புகாரி ஷரீஃப் எழுதப்பட்டது உங்களோட ஃபத்வா சொல்றதுக்கு அல்ல. புகாரி ஷரீஃப் எழுதப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டி. குர்ஆன் இறக்கப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டி. ஹுதல் லின்னாஸ், ஹுதல் லின்னாஸ். தயவு செஞ்சு சொல்றேன், கூகுள்ல போய்த்து யாரும் சர்ச் பண்ண வானம் இன்னொருத்தருக்கு பதில் சொல்றதுக்கு. ஒரு ஆள்ட பயான கேட்க வானம், அந்த ஆள்ட பயான்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கிறதுக்கு.
ஒரு ஆளுடைய பேச்ச கேட்க வேணும், அவர் எங்க மிஸ்டேக் உண்டாரு பார்க்கிறதுக்கு. இன்னைக்கு எங்கட ஹேபிட் அதுதான், எங்கட ஹேபிட். சுப்ஹானல்லாஹ், சில சந்தர்ப்பங்கள்ல நான் யாருடைய இதுக்கும் கமெண்ட்ஸ் எழுதுறது இல்லை, ஆனா கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கக்குள்ள விளங்கு சுப்ஹானல்லாஹ், எங்கட சமூகம் இந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மையுள்ள சமூகமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், மக்களுடைய நலவுகளை பார்ப்போம். ஏண்ட கண்ணுக்கு, இந்த கண்ணுக்கு, இந்த காதுக்கு மற்றவண்ட கெடுதிகள் தான் கேட்குது, மற்றவண்ட கெடுதிகள் தான் கண்ணுக்கு தென்படுதுண்டா என்ன தெரியுமா அடையாளம்? நான் ஒரு நோயாளி. வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. மற்றவண்ட குறை தென்படுதா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? நான் நோயாளி. உங்களோட நோனா நல்ல வட்டிலாப்பம் சிலோன்லேருந்து கரப்பட்டி வந்திருக்குது, யாரோ கொண்டு வந்து தந்தாங்க, நல்ல அழகா முட்டை அடிச்சு ஊற்றி வட்டிலாப்பம் செஞ்சு உங்கள்கிட்ட தந்தா வட்டிலாப்பம் தின்னுங்கோன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க சாப்பிட்டு போட்டு என்ன கசக்குதுன்னு கேட்டீங்க. அப்ப என்ன சொல்லுவா வைஃப்? நெத்தில கையை வச்சு பாப்பா காய்தான்னு சொல்லி. நீங்க வட்டிலாப்பம் கசக்குதுண்டா வைஃப் என்ன செய்வா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் பாப்பா. கல்யாணம் முடிக்காதா கொண்டு யோசிக்குவான போற வைப்பாங்க சில கை. வட்டிலாப்பம் கசக்குதுண்டா வைஃப் என்ன செய்வா? நெத்தில கையை வைப்பா. சூடு காய்ச்சல், அதனால வாய் கசக்குது. வட்டிலாப்பம் கசப்பில்ல வாப்பா. அல்லாஹுடைய அடியார்கள் யாரும் வீணானவங்க அல்ல, அவங்க எல்லாரும் நல்லவர்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் வட்டிலாப்பத்தை விட இனிப்பானவர்கள். அல்லாஹுடைய மனிதர்கள், அல்லாஹுடைய மனிதர்கள் அது யாராக இருக்கட்டும், எங்களை விட நல்லவர்கள். அவங்க எங்களுக்கு கசக்குதா, அவங்களோட குறை எங்களுக்கு தென்படுதா, நாங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்க்கிறோம். என்ன? ஓஹோ, நான் ஒரு நோயாளி, எனக்கு வட்டிலாப்பம் கசக்குது, எனக்கு தொதல் கசக்குது. மனிதன் மற்றவன் குறைய பார்க்கவான ஒரு நாளும். இந்த குறைக்கு பின்னால போனவங்க யாரையும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல மௌத்தையும் கொடுத்த சம்பவம் கிடையாது. ஒத்தண்ட தவற கண்டீங்களா? அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா, இந்த குவாலிட்டியை உருவாக்க நசீபாக்குவானா. ஒத்தண்ட தவற கண்டோம், என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆளுடைய மிஸ்டேக் கொண்ட கண்டுட்டோம், என்ன செய்யணும்? எப்பயாவது ஒரு நாள் 2 ரக்காத்து தொழுதுட்டு, அவருடைய மாஸ்டர் யாரு? அல்லாஹ் தானே. இந்த தவறு செஞ்சவன் மாஸ்டர் யாரு சொல்லுங்களேன் பாப்பா. அந்த அல்லாஹ்ட்ட சொல்லிப்போமா? அந்த அல்லாஹ்ட்ட சொல்லிப்போம் ஒரு நாள் ஆவது. இஸ்லாத்துக்கு முரணாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உமருக்கு துஆ கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த உமர் வந்துட்டா எப்படி இருக்கும்? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை படிங்கோ. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, 23 வருஷம் சஹாபாக்களாகவே இருந்தவங்க. எத்தனை வருஷம்? from day 1 to the end. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஒரு சில சஹாபாக்கள். டே 1 முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபியாக இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷம். இஸ்லாத்துக்குள்ள வந்தது நுபுவத்து கிடைச்சு 5 வருஷத்துக்கு பிறகு, மவுத் வரைக்கும் இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஹாபியாவாக இருந்தது 10 வருஷம், முதல் நாள்ல இருந்து நுபுவத்துடைய 10வது ஆண்டு வரைக்கும். சுப்ஹானல்லாஹ், எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபியாக இருந்தது. சைஃபுல்லாஹ், சைஃபுல்லாஹ்டா அல்லாஹ்வுடைய
வாள். சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள். எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த யுத்தம் வெற்றி. எவ்வளவு காலம் சஹாபியா இருந்தாரு? பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, ஹந்தக்ல வந்தது எதிரியாக, தபூக்ல வந்தது எதிரியாக, ஃபத்ஹ் மக்கால வந்தது எதிரியாக. சஹாபியாக வர இல்ல, நபிக்கு எகென்ஸ்டாக வந்தாங்க, நபிக்கு எதிராக வந்தாங்க, கையில வாளேந்தி வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். காலித் பின் வலீத் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள். இஸ்லாத்தில் எப்படி இருந்தாங்க? நபித்துவம் கிடைத்து 18 வருஷம் வரைக்கும், 18 வருஷம் வரைக்கும் மாற்று மதத்தில் வாழ்ந்தவர். வெறுமனே மாற்று மதத்தவராக இல்ல, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுடைய சாவியை கையில் எடுத்துட்டாங்க. அன்றைக்கு மீட் பண்ணினாங்க. யார தெரியுமா? ஹஜ்ரத் காலித் பின் வலீதுடைய நாணவ மீட் பண்ணாங்க. நானா, சொந்த நாணவ மீட் பண்ணி கேட்டாங்க, என்னப்பா உண்ட தம்பிக்கு இன்னும் என்ன மார்க்கம் புரியலையான்னு கேட்டாங்க. என்னப்பா உண்ட தம்பிக்கு இன்னும் வேண்ட மார்க்கம் புரியலையான்னு கேட்டாங்க. நானக்கு ஆச்சரியம். அடே, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகும் ஏண்ட தம்பியை பத்தி இந்த நாணக்கம், இந்த தம்பியை பத்தி இந்த நபி கவலைப்படுறாரா? பேத்து சொன்னார், பேத்து நானாட்ட தம்பிட்ட, உன்னை பத்தி உன்ன நபி ஏண்ட முகமது இப்படி கவலைப்பட்டாங்க. அவருக்கு ஆச்சரியம். என்ன பத்தி விசாரிச்சாரா? ஓ, பேத்தாரு ஷஹாதா சொல்லிட்டாரு. அன்பு சகோதரர்களே, மாற்று மதத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக வாளேந்தி வந்தவரை பத்தி பட்ட கவலை இது. எங்கட சொந்த சகோதரரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லையே. மற்றவண்ட குறை தென்படுதுண்டா என்ன அடையாளம், என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? நோயாளி, உள்ளம் நோய். இதை கழுகோணம், இதை சுத்தம் செய்யணும், இதை தஸ்கியா செய்யணும். இதை நல்லா, இதுக்குத்தான் துஆ. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா, ஓது கோபம். அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், என்ற உள்ளத்தை உன்னால மட்டும்தான் சுத்தம் செய்யலாம். யா அல்லாஹ், இதை சுத்தம் செய். இங்க இருக்கிற உலமாக்கள் இந்த துஆ எழுதி பாடமாக்குங்கோ, இதை பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுங்கோ, இதை சுஜூதுல ஓதுங்க, இதை அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்கோ. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா. தக்வான்றது உடுப்பல்ல, தக்வான்றது உடுப்பல்ல, தக்வான்றது தாடி அல்ல, தக்வான்றது பொம்பளை பெண்கள் உடுக்கிற ஹிஜாப் அல்ல. ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, உள்ளத்துல தக்வா வரணும். அத்தக்வாஹா ஹுனா, அத்தக்வாஹா ஹுனா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்தக்வாஹா ஹுனா, தக்வா இங்க வரணும். நான் அசருக்கு பிறகு லேடிஸ் பேங்க்ல சொன்னேன், தனிமையில ஐனல்லாஹ், தனிமையில் இருக்கிறோம். ராவைக்கு ரூம்ல யாரும் இல்ல, யாரும் இல்ல. ஒரு வெப்சைட்ல போயிட்டு லாகிங் ஆனோம், கை தவறுதலா எங்கேயோ பட்டுட்டது, வேறொரு கூடாத ஒரு வெப்சைட்ல போயிட்டு மாட்டிக்கொண்டுட்டோம். இப்ப வரணும் ஃபைனல்லாஹ், அல்லாஹ் எங்க, அல்லாஹ் எங்க? அங்க இந்த வார்த்தை வராம இது மாதிரி சபையில ஃபைனல்லாஹ் வந்தா அதுக்கு பேர் நாடகம். அதுக்கு பேர் என்ன? நாடகம். தனிமையில ஃபைனல்லாஹ், தனிமையில அல்லாஹ் எங்கன்ற கேள்வி வர இல்ல. நாங்க தனிமையில பாவம் செஞ்சு போட்டு சபையில வந்து ஃபைனல்லாஹ் என்று கேட்டா அதுக்கு என்ன பேரு? அது நாடகம், அது நாடகம்.